சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மறுபடியும் தேவ சமூகத்தில் வருகிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, நல்ல கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து எபேசியர் நிருபத்தை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். ஒரு அற்புதமான ஒரு நிருபம் எபேசியருக்கு எழுதின நிருபம். ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அநேக வெளிப்பாடுகளை ஆண்டவர் தந்து சபைகளுக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனை நன்மைகளையும் அத்தனை சத்திய வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் பவுல் மூலமாக ஆண்டவர் சபைகளுக்கு எழுதினதை நம்ம பார்க்கிறோம். ஏறக்குறைய 14 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த 14 நிருபங்களிலும் அற்புதமான காரியங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வேதத்தை வாசிக்க வாசிக்க அதில் இருக்கிற எத்தனையோ நன்மைகளை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். ஒரு வாரத்தில் ஒரு வசனத்திலிருந்து நம்ம பேசினா அடுத்த வாரத்தில் மறுபடியும் அதில் இன்னும் பல காரியங்களை நான் பார்க்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் அல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து அவர் இந்த சபைக்கு எழுதும்போது முதலாவது ஆண்டவரை பற்றியும் தேவன் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய கிறிஸ்து என்பதை பற்றியும் எழுதுகிறார். இரண்டாவது ஆண்டவர் தன்னை அழைத்த ஊழியத்தை பற்றி சொல்லுகிறார். தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். மூன்றாவது சபை மக்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறார். அவர் ஒரு யூதனாக இருக்கிறதுனாலே அவர் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவர் சொல்லுகிறார் என்பதை நம்ம ஒரு வாரங்களில் நம்ம படித்தோம். அதை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யூதர்களாக இருக்கிறவர்கள் அந்த நாட்களில் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாங்களா? ஷாலோம் என்று சொல்லுவாங்க, சமாதானம் என்று சொல்லுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள் வரும்போது அவர் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறார், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தொடர்ந்து அந்த சபை மக்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இவைகளெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று 3வது வசனத்திலே சொல்லுகிறார். தொடர்ந்து 4வது 5, 6 வசனங்களிலே தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தம்பி இதை கொஞ்சம் குறைச்சிரு, புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் 6வது வசனத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசினேன். மறுபடியும் அந்த 6வது வசனத்தில் ஒரு வார்த்தையை கவனிக்கும்படி ஆவியானவர் சொன்னார். அந்த வார்த்தை கொஞ்சம் உற்று பாருங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இதில் 2 வார்த்தைகளை நான் உங்களோடு ஏற்கனவே பேசிவிட்டேன். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்பதையும் நான் உங்களோடு பேசினேன். 2வது சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்பதையும் நான் உங்களோடு பேசினேன். அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு வார்த்தையை கவனிங்க. நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருகிற சகல நன்மைகளையும்
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஆண்டவர் தருகிற எல்லா நன்மைகளையும் யார் மூலமாகத்தான் கொடுக்கிறார்? கிறிஸ்து மூலமாக தேவன் தருகிறார். அவர் வழியாகத்தான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறாரே தவிர அவர் வழி இல்லாமல் எதுவுமே நமக்கு என்ன செய்கிறதில்லை, வருகிறதில்லை. கிறிஸ்து இல்லாவிட்டால் நமக்கு எதுவும் கிடைப்பதில்லை. கிறிஸ்து மூலமாகத்தான் ஆண்டவர் கொடுக்கிற எல்லாவற்றையும் கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கிறார். ஒரு 7 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் பெற்றுக்கொள்கிற சகலமும் கிறிஸ்து மூலமாகவே நமக்கு என்ன செய்கிறது, வந்து சேருகிறது. நீங்கள் விரும்புகிற, இல்லாவிட்டால் பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற 2 காரியங்கள், நாம் விரும்புகிறவைகளும் பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற எல்லாம் யார் மூலமாகத்தான் வருகிறது? கிறிஸ்து மூலமாகத்தான் வருகிறது. அவர் 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 நடுவில் இல்லாமல் நமக்கு ஒன்றுமே இல்லை. இதை எப்படி விளக்கலாம் அப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம விளங்கி கொள்ளலாம் என்றால், ஒரு குழந்தையானது தாயின் கருவிலே அந்த குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா சுவாசங்களும், அதற்கு தேவையான ஆகாரங்களும், அதற்கு தேவையான சகல அந்த சத்துக்களும் எல்லாமே அந்த தாய் மூலமாகவே அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. இப்போ நீங்கள் அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கருவில் இருக்கிற குழந்தைக்கு டைரெக்டாக கொண்டு போய் அந்த குழந்தை மேலே வைத்து இருக்கிற மிகுந்த அன்பினாலே நீங்கள் அந்த குழந்தைக்கு டைரெக்டாக கொண்டு போய் ஏதாவது கொடுக்கணுன்னா ஒன்றும் கொடுக்க முடியாது. யார் மூலமாக தான் கொடுக்கணும்? தாயின் மூலமாகத்தான் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படணும். அதே போல தான் பரலோகத்தின் தேவன், பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிற எல்லாமே கிறிஸ்து மூலமாகத்தான் நமக்கு என்ன செய்கிறது, வருகிறதே தவிர டைரக்டாக நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு இன்னொரு உதாரணம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த அரசாங்கத்தினுடைய எல்லா நன்மைகளையும், அரசாங்கத்துடைய சகல நன்மைகளும் நமக்கு எதன் மூலமாய் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் மூலமாக தான் வரும். ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வீங்க. நான் அரசு ஊழியர்களை சொல்கிறேன், ஏன்னா பரலோகம் ஒரு அரசு தானே, இது அரசு சம்மந்தப்பட்டது தான். அப்போது காலையிலேருந்து சாயங்காலம் வேலை செய்கிறீங்க, 1 மாதம் வேலை செய்கிறீங்க. ஆனால் அந்த சம்பளத்தை உங்கள் கையில் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாம் எதன் மூலமாக தான் வரும்? பேங்க் மூலமாக தான் வரும். ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டிய எந்த லோனாலும் சரி, லோன் காரியங்கள், நீங்கள் ஒரு ஹவுஸ் லோன் வாங்கணுமா, ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கணுமா, எந்த லோன் வாங்கணும், பென்ஷன் வாங்கணுமா, எதை வாங்க வேண்டுமானாலும் நீங்கள் அந்த லோன் எதன் மூலமாக தான் வரும்? பேங்க் மூலமாகத்தான் வரும். அதே போல தான் பரலோகம் நமக்கு கொடுக்கிற எல்லாமே கிறிஸ்து மூலமாகத்தான் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ கிறிஸ்து தான் நமக்கு ஒரு வாய்க்கால், கிறிஸ்து தான் வழி. அவர் இல்லாமல் நமக்கு எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பரலோகத்திற்கு ஒரு காரியத்தை சொல்லணுமா, கிறிஸ்து மூலமாக தான் சொல்லணும். பரலோகத்திலிருந்து ஒரு நன்மை நமக்கு வரணுமா, கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு வரணும். இதெல்லாம் நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளணும். பாருங்க, கிறிஸ்துவை விலக்கி விட்டு எதையாகிலும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்றால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு சில ஆட்கள் யெகோவா விட்னஸ்காரங்க, நாங்கள் டைரக்டாக பிதாவிடத்திலிருந்து எல்லாத்தையும் வாங்கிடுவோம். நோ, கிடையாது. சகலமும் யார் மூலமாகத்தான் வரணும்? கிறிஸ்து மூலமாகத்தான் நமக்கு வரணும். கிறிஸ்து இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடையாது. இதை நல்லா விளங்கி கொள்ளணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ கிறிஸ்து மூலமாக என்னதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, கிறிஸ்து மூலமாக நம்ம எதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த மாலை வேளையிலும் நான் கிறிஸ்து மூலமாக இன்னும் நான் எவைகளெல்லாம் பெறலாம் போன்ற சில காரியங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 10வது வசனத்தை கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம், ஸ்தோத்திரம், 3வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் கவனிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல். நீங்க அவர் மூலமாய் என்கிற வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற முக்கியமான வார்த்தை. எல்லாம் அவர் மூலமாய் சொல்லுங்க, எல்லாமே அவர் மூலமாய். சரிங்களா? அப்போ உண்டானது எல்லாமே, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆமென். நாம் காண்கிறவைகளும் காணாதவைகளும் சகலமும் அவர் மூலமாகத்தான் உண்டானது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை.
அப்போ நீங்கள் பார்க்கிறதான சூரியனானாலும் சந்திரனானாலும் நட்சத்திரங்களானாலும் சகலமும் யார் மூலமாக தான் உண்டாகி இருக்கிறது? கிறிஸ்து மூலமாகத்தான் உண்டாகி இருக்கிறது. 13 வசனம் கவனிங்க. 13 மக்களே, 10 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய், உலகமே அவர் மூலமாக தான் உண்டாயிருக்குது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதில் நம்ம இன்னொரு காரியங்களை விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு சில மக்கள் அறியாமையினால பேசுகிறது போல இது தானா உண்டாயிருச்சு, இல்லைன்னா சூரியனிலிருந்து ஒரு வெடிப்பு உண்டாகி இந்த உலகம் தானா வந்துருச்சு. கிடையாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகள் பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இயங்க வேண்டும் என்று அவர் கிறிஸ்து மூலமாய் இவை எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லாம் அப்போ யார் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது? கிறிஸ்து மூலமாகத்தான் உண்டாயிருக்கிறது. நான் சொல்கிறேன், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் மூலமாய் உண்டாக்கினார். ஸ்தோத்திரம். சரியா? இதை நம்ம சரியாக விளங்கி கொள்ளணும். அதற்காக தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, இதோட சத்தியத்தை நாம் ஆழ்ந்து படிக்கும்போது, தேவனை பற்றி படிக்கும்போது சகல காரியங்கள் நம்ம சரியாக விளங்கி கொண்டால் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்படியானால் சகலமும் நீங்கள் உண்டாயிருக்கிற நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இந்த சேர் முதற்கொண்டு, ஏன்னா அவர் உண்டாக்கின பொருளில் இருந்து தான் இது வந்திருக்கிறது. அப்போது அந்த உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் என்ன செய்யலை, உண்டாகவில்லை. இப்போ நாம் அனுபவிக்கிற சகலமும் அவர் மூலமாகத்தான் உண்டாயிருக்கிறது. நீங்கள் புசிக்கிற ஆகாரம் அவர் மூலமாகத்தான் உண்டாயிருக்கிறது. சுவாசிக்கிற காற்று அவர் மூலமாகத்தான் உண்டாயிருக்கிறது. குடிக்கிற தண்ணீர் அவர் மூலமாகத்தான் உண்டாயிருக்கிறது. சகலமும் அவர் மூலமாகத்தான் உண்டாயிருக்கிறது. இந்த வெளிச்சம் நமக்கு இருக்குமானால் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை நீர் தந்த எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த சூரியனுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த சந்திரனுக்காக, நட்சத்திரங்களுக்காக ஸ்தோத்திரம், சுவாசிக்கிற காற்றுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் அப்படி கொஞ்சம் காற்றை நிப்பாட்டி வச்சுட்டாருன்னு வைங்களேன், ஒரே ஒரு நிமிஷம், ரொம்பலாம் வேண்டாம், ஒரு நிமிடம் கொஞ்சம் அப்படி காற்றை நிப்பாட்டி வச்சுட்டா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடும். அல்லேலூயாவா. வேதம் சொல்லுகிறது, காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து கர்த்தர் காற்றை புறப்பட பண்ணுகிறார். அப்போ நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாகி இருக்கிறார். நீங்களும் நானும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பு அவர் எல்லாவற்றையும் என்ன செய்தாரா, பார்த்து பார்த்து உண்டாக்கினார். ஏன்னா தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட போகிற மனுஷன் தேவனுடைய மகனாக இருக்கிறார், அவருடைய பிள்ளையாக இருக்கிறார். நீங்கள் பைபிளில் படித்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆதாம் நீங்கள் தேவனால் உண்டானவன் என்று தமிழில் இருக்கும், தேவனால் உண்டானவன் இருக்கும். நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், சன் ஆஃப் காடுன்னு தான் இருக்கும். அது ஆதாம் மாத்திரம் உண்டாக்கப்படும் போது அவனை பற்றி என்ன சொல்லுது, சன் ஆஃப் காட், தேவனுடைய மகன் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ தன்னுடைய மகனுக்காக ஆண்டவர் பார்த்து பார்த்து உண்டாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஏதேனை உண்டாக்கினார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆமென், ஸ்தோத்திரம். எதிர்காலத்தில் உங்களுக்கு இனி என்னதெல்லாம் தேவையோ அவை எல்லாம் கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை கேட்டாலும் கிறிஸ்து மூலமாய் கேளுங்கள், அவை எல்லாம் கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு வந்து சேரும். மரியாள் மூலமாய் அல்ல, கிறிஸ்து மூலமாய். அல்லேலூயா. அந்தோனியார் மூலமாய் அல்ல, கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு வந்து சேரும். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீங்கள் ஒரு சில வசனங்களை கவனிங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியரில் முதலாவது 1:16 வாசிங்க. அதற்கு பின்னால் ஒரு 3 வசனங்கள், அற்புதமான ஒரு 3 வசனங்களை காண்பிக்கிறேன். முதலாவது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? இந்த வசனம் ரொம்ப பெரிய வசனம். அதில் இருக்கிற சத்தியங்களை பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் நீங்கள் அதை தியானிக்கலாம். அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் அந்த ஒரு வசனத்துக்குள்ளே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ எல்லாம் யாரை கொண்டுதான்? அவரை கொண்டும் அவர் மூலமாயும்.
பரலோகத்தில் இருக்கிற எல்லாம் அவரை கொண்டு தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அவர் மூலமாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பூலோகத்தில் இருக்கிற எல்லாம் அவரை கொண்டும் அவர் மூலமாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரியா? இப்போ கொலோசியர்ல இன்னொரு 3 வசனங்களை கவனிங்க, அற்புதமான ஒரு 3 வசனங்கள். 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை முதலாவது கவனிங்க. 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள். எல்லாம் சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு உலக மனிதர்கள் எதை பொக்கிஷம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க? பணத்தை, பொருளை, தங்கத்தை, இவைகளை தான் பொக்கிஷமாக நினைக்கிறாங்க. பேங்கில் ஒரு பொக்கிஷ அறை அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த லாக்கரில் கொண்டு போய் தங்கங்களை வச்சுருப்பாங்க இல்லையா? சில ஆட்கள் நிறைய வைத்திருக்கிறவர்கள் வீட்டில் வைத்தால் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அவைகளை கொண்டு எங்கே வச்சுருப்பாங்க? பேங்கில் கொண்டு போய் அவைகளை லாக்கரில் வச்சுருப்பாங்க. மாதத்துக்கு இவங்க வாடகை கட்டணும், அதற்கு வாடகை கட்டணும். இப்போ ஒரு கிலோ தங்கத்தை கொண்டு அந்த லாக்கரில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாதத்தில் அவர்கள் ஒரு ஃபீஸ் வச்சுருப்பாங்க. ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும்? கட்டி இவர்கள் அங்கே கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அது பொக்கிஷம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அதை பொக்கிஷம்னு சொல்கிறாங்க? அது விலையேற பெற்றதாய் இருக்கிறதுனால அதை பொக்கிஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? பைபிள் காண்பிக்கிற பொக்கிஷம் இது. உலகம் காண்பிக்கிற பொக்கிஷம் வேற, இது அழியும். ஆனால் தேவன் கொடுக்கிற பொக்கிஷம் அழியாதது. அதனால தான் அது பொக்கிஷம்னு சொல்லுகிறாங்க. உலகத்தில் ஒன்று சொல்லுவாங்க, செல்வம் அழிந்து போகும், ஆனால் கல்வி செல்வம் ஒரு நாளும் அழியாது. செல்வங்களிலெல்லாம் செல்வம், கல்வி செல்வம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன்னா இவைகளெல்லாம் அழியும் பாருங்க. உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் என்ன செய்யும்? எத்தனை வருடங்கள் அவர்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்து வைத்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு வருகிற ஒரு வியாதினால எல்லாவற்றையும் கொண்டு போயிடும். ஆனால் நமக்குள் இருக்கிற கல்வி செல்வம் ஒரு நாளும் அழிவதில்லை. அதே போல நீங்க அதை வாஸ்து பாருங்க, அவருக்குள் எது இருக்கிறது? ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இருக்கிறது. இந்த அருமையான மாலை வேளை வந்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் அவரிடத்தில் அப்போ எதை கேட்கணும்? இன்றைக்கு அநேகர் அறியாமையினால் இன்றைக்கு பல காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அழிந்து போகிறவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகளை நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தை எனக்கு தாரு. யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறான், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாரும், என் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானத்தை தாரும், ஒரு காரியத்தை செம்மையாய் செய்வதற்கு ஞானம் தேவை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அப்போ ஞானம் வேணும். எந்த ஒரு காரியத்தையும் சரியாய் செய்வதற்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லாமல் எதையாவது ஒன்று செய்தால் செய்யலாம், ஆனால் அது ஸ்தோத்திரம் எப்படி இருக்கும்னு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, ஞானத்தினால் வீடு கட்டப்பட்டு, ஞானத்தினால் வீடு கட்டப்பட்டு. அப்போ ஒரு குடும்பமாக வீடு கட்டப்படுவதை எதனால தான் கட்டப்படணும்? ஞானத்தினால கட்டப்படணும். ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவரே ஞானம் என்கிற பொக்கிஷம் உமக்குள் இருக்கிறது, அறிவு என்கிற பொக்கிஷம் உமக்குள் இருக்கிறது. சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அறிவு இல்லாமையினால செய்கிற சில தவறுகளினால அவர்கள் காலமெல்லாம் என்ன செய்கிறாங்க? வருந்தி கொண்டு இருக்கிறாங்க. காலமெல்லாம் அவர்கள் தோல்வியை அனுபவிக்கிறார்கள், அறிவில்லாமையினால் செய்கிற சில காரியங்கள். ஆகையினால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்க, வாலிபலாக இருக்கிறவங்க கேளுங்க, ஆண்டவரை எனக்கு அறிவை தாரும், ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள். அது விலையேறப்பட்ட பொக்கிஷம். சாலமோனுக்குள் ஆண்டவர் கொடுத்த ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம் ஞானம். ஆகினால ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் இருக்கிறதா பாருங்க. 9வது வசனம், 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் நல்லா கவனிக்கணும். தேவனுக்குரிய சுபாவங்கள் என்று ஒன்று இருக்கிறது, தேவனுக்குரிய பண்புகள், தேவனுக்குரியவைகள் என்று ஒன்று இருக்கிறது. மனுஷர்களுக்குரியவைகள் வேறு. நான் என்ன தேவனா? இன்னும் சில நேரம் சொல்லுவாங்க தெரியுமா, நான் என்ன தேவனா?
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய குணங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் வேறு. அவன் தேவத்துவத்தின் பரிபூரணம் என்றால் ஒரு தேவனுக்கு என்ன இருக்கணும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லை எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனையும் இதோட தேவனுக்குரிய லட்சணங்கள் அத்தனையும் யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அன்பு, ஒரு தேவனுடைய அன்பு அவருக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய இரக்கம் அவருக்குள் இருக்கிறது. தேவனுடைய ஸ்தோத்திரம் மன்னிப்பு அவருக்குள் இருக்கிறது. தேவனுக்குரிய அந்த ஸ்தோத்திரம் பரிசுத்தம் அவருக்குள் இருக்கிறது. தேவன் ஒரு பிள்ளைகளை தாழ்வில் இருந்து உயர்த்த வேண்டும் என்கிறதான அந்த நல்ல அன்பு அவருக்குள் இருக்கிறது. அப்போ தேவத்துவத்தின் பரிபூரணம், சர்வ வல்லமை அவருக்குள் இருக்கிறது. சுகமாக்கும் தன்மை அவருக்குள் இருக்கிறது. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறது அவருக்குள் இருக்கிறது. நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் அவருக்குள் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சகலமும் அவருக்குள் இருக்கிறதுனால தான் அவர் மூலமாய் சகலமும் நடக்கிறது. இன்னொரு வசனம் பாருங்க, கொலோசியர்ல 3 முக்கியமான வசனங்கள். 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிக்கலாம். 1:19, கொலோசியர் 1:19. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாம் அவர் மூலமாகவே வருகிறது. எல்லாம் அவர் மூலமாகத்தான் உண்டாக்கப்படுகிறது. உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் வேறொன்றும் உண்டாகவில்லை. சரி, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனிங்களேன். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம் கவனிங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அல்லேலூயாவா. எல்லாம் கிறிஸ்து மூலமாய். இன்னைக்கு முக்கியமாக அந்த தலைப்பு என்னது? கிறிஸ்து மூலமாய். அப்போ உலகங்கள் அவர் மூலமாக உண்டாயிருக்கிறது, நாமும் சொல்லுங்க, நாமும் அவர் மூலமாகத்தான் உண்டாயிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தானா வரல, தானாய் வரவில்லை. அப்போ உண்டாயிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் நீங்கள் நினைக்கணும், நான் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறேன், என்னை அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயாவா. ஸ்தோத்திரம். அப்போ நான் கிறிஸ்து மூலமாக நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே எனக்கு சகல நன்மைகளும் எனக்கு அவர் மூலமாகவே வருகிறது. எனக்கு தேவையான எல்லாம் அவர் மூலமாகவே வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில பிள்ளைங்க சொல்லும், என்னை எதுக்கு கடைசி பிள்ளையா பெற்றீங்க, என்னை மூத்த பிள்ளையா பெற்றிருக்கலாமே. ஏன் சில பிள்ளைங்க சொல்லும், என்னை எதுக்கு கடைசி பிள்ளையா பெற்றீங்க, இப்படி மாற்றி மாற்றி சொல்லும் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில பிள்ளைங்க சொல்லும், என்னை எதுக்கு பொம்பளை பிள்ளையா பெற்றீங்க, என்னை ஒரு பையனாக பெற்றிருக்கலாம்ல. இதெல்லாம் எங்கே அவங்க கையிலையா இருக்குது? வேதம் சொல்லுகிறது எல்லாம் யார் மூலமாக உண்டாகிருக்கிறதா? கிறிஸ்து மூலமாய் உண்டாகிறது. உண்டான எல்லா நாமும் அவர் மூலமாக என்ன செய்திருக்கிறோம்? உண்டாகிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் எப்படி உண்டாக்குகிறார்? மிகுந்த ஞானத்தோடு உண்டாக்குகிறார். இல்லையாவா? உங்களுக்கு என்ன தரணும்னு தேவன் விரும்புகிறாரோ அவைகளை அவரே கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாமும் என்ன செய்திருக்கிறோம்? அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறோம். ஸ்தோத்திரம். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, மரத்தை வைத்தவன். அப்போ அவர் மூலமாகத்தான் நான் உண்டாயிருக்கிறேன் என்றால் எனக்குரிய எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார். என்னை உண்டாக்கிற தேவன் எனக்கென்று எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தேவன் எனக்கு அவர் மூலமாகவே தருவார். ஒரு சத்தியம் தெரியுமா உங்களுக்கு? நம்மை உண்டாக்குவதற்கு முன்பு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகுதான் கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? ஆண்டவர் உண்டாக்கினார். நாம் உண்டாக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே பசிக்குது எனக்கு வேணும்னு நம்ம கேட்கல. ஆண்டவரே நான் சுவாசிக்கணும், எனக்கு காற்று வேணும்னு கேட்கல. தாகமாக இருக்குது தண்ணி வேணும்னு கேட்கல. ஸ்தோத்திரம். வெயிலாக இருக்குது நிழல் வேணும்னு கேட்கல. மனிதனுக்கு என்னதெல்லாம் தேவையோ அத்தனையும் தேவன் உண்டாக்கினார். அப்போ நம்மை உண்டாக்கின தேவன் நமக்கு
தேவையானவைகளை உண்டாக்கினார் என்றால், இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறதுக்கு முன்னால் தேவன் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் நமக்காக சாலடி ஆயத்தமாய் வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கு தேவை விசுவாசம். விசுவாசத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆகையினால் நாம் அவர் மூலமாகவே நாம் உண்டாகி இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் மூலமாய் உண்டாக்கப்பட்ட நாம், ஆனால் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டோம் என்பதுதான் கசப்பான உண்மை. தேவன் மூலமாய் உண்டாக்கப்பட்ட நாம், ஸ்தோத்திரம், தேவனை விட்டு பிரிக்கப்பட்டோம் என்பதுதான் கசப்பான உண்மை. வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கிற்று. ஏசாயா 59 அதிகாரம் 2வது வசனம். உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கிற்று. ஆண்டவர் எதற்காக உண்டாக்கினார் நம்மை? அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டோம். எதற்காக உண்டாக்கினாரா? அவருக்காக உண்டாக்கினார். ஆமென். உண்டாக்கப்பட்டது எல்லாம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? அவருக்காக உண்டாக்கப்பட்டது. நாம் அவருக்காக உண்டாக்கப்பட்டோம், தேவனுக்காக படைக்கப்பட்டோம். ஆனால் தேவனிலிருந்து நம்மை பிசாசு என்ன பண்ணினா? பிரித்து விட்டான். பிசாசு தேவனிலிருந்து பிரித்து விட்டான். நான் சொன்ன அந்த 59 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கிற்று. ஒரு பெரிய பிளவை உண்டாக்கிற்று. மனுஷன் பிரிக்கப்பட்டு போனான். அப்படி பிரிக்கப்பட்ட மனிதனை மறுபடியும் தேவனோடு இணைப்பதற்கு தான் அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். வந்து நம்மை இணைப்பது அவ்வளோ ஒரு சாதாரண காரியமாய் நடந்து விடவில்லை. மனிதன் பிரிக்கப்பட்டது ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சிட்டான். ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால கீழ்ப்படியாமையினால் ஒரு பழத்தை புசித்தது ரொம்ப சுலபமாக தேவனை விட்டு பிரிந்து விட்டான். ஆனால் பிரிக்கப்பட்ட மனிதனை திரும்ப தேவனோடு இணைப்பதற்கு பரலோகம் எடுத்த தீர்மானம், இது பரலோகத்தின் தேவன் அதை செய்வதற்காக பட்ட பிரயாசங்கள், அதற்காக செய்த கிரயங்கள் கொஞ்சம் அல்ல, அத்தனை பாடுகளையும் கிரயங்களையும் செலுத்திதான் இன்று நம்மை அவரோடு கூட என்ன செய்திருக்கிறார்? இணைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்படுகிறது. நாமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டோம். மாத்திரமல்ல, அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். சரி, ஸ்தோத்திரம். கொலோசியர் 1 அதிகாரம் 20, 3வது காரியம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த வசனங்களை கவனிங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் அவர் மூலமாய் ஒப்புரமாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம், இல்லாவிட்டால் பாவம் செய்வதற்கு முன்பு பரலோகமும் பூலோகமும் இணைந்திருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பரலோகமும் பூலோகமும் அவ்வளவு ஒரு இணைப்பில் இருந்தது. ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிறதான அந்த ஸ்தோத்திரம் தொப்புள் கொடி உறவை போல இருந்தது. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் எந்த பிரிவுமே கிடையாது. மனிதன் பாவம் செய்யாத வரைக்கும் அவன் தேவனோடு இணைந்திருந்தான். பரலோகத்தில் உள்ள சகல நன்மைகளும் மனிதனுக்கோடு இணைந்திருந்தது. எந்த பிரிவினையும் இல்லை. ஆனால் எப்போ மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது பரலோகம் தனியாக பூலோகம் தனியாக பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா. பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் மிகப்பெரிய பிளவு உண்டாயிற்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தூதர்கள் நினைத்த பூமிக்கு வர முடியாது. கர்த்தரால் அனுப்பப்பட்டால் மாத்திரம் என்ன செய்யணும்? பூமிக்கு வர முடியும். பரலோகத்தின் நன்மைகள் பூலோகத்துக்கு இறங்கி வருகிறது இல்லை. ஸ்தோத்திரம். இப்போ பரலோகத்தின் நன்மைகள் ஏதாவது பூமிக்கு வர வேண்டுமானால் கிறிஸ்து மூலமாகத்தான் வரணும். முன்பு அப்படி அல்ல. பாவம் செய்வதற்கு முன்பு அப்படி அல்ல. பரலோகமும் பூலோகமும் இணைந்திருந்தது. சகலமும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது என்றால் எந்த பிரிவினையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் எப்பொழுது மனுஷன் பாவம் செய்தானோ அப்பொழுது பரலோகம் தனியாகவும் பூலோகம் தனியாகவும் பிரிக்கப்பட்டு போயிற்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரலோகம் பரிசுத்தமான இடம், பூமி
பாவத்திலும் கொடூரமான இடமாய் மாறிப்போனது. விபச்சாரமும் வேசித்தனங்களும் நிறைந்ததாய் மாறிப்போனது. கொலைகளும் கொள்ளைகளுமாய் மாறிப்போனது. மனுஷர்கள் பாவம் செய்து தங்கள் வழிகளை அனுதினமும் கெடுத்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் பூமிக்கு இறங்கி வர முடியவில்லை. இந்த பூமியை கண்ணோக்கி பார்த்தால் அருவருப்பாய் இருக்கிறது. இந்த மனிதனோடு கூட பூமியை அழித்து போட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மூலம் மனிதனை ஏன் படைத்தோம் என்று அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு பரலோகம் தனியாக, பூலோகம் தனியாக பிரிக்கப்பட்டு போயிற்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. பரலோகத்தோடு இன்னைக்கு பூமி என்ன செய்யப்படலை? ஸ்தோத்திரம், இணைக்கப்படலை. அது வேறு பிரிக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த பிரிவினை உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். அந்த 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 தொடர்பு இல்லாமல் போனதுனால மனிதர்கள் இஷ்டம் போல வாழ்கிறான். பிசாசானவன் மக்களை தாறுமாறாய் ஆண்டு கொள்கிறான். அவன் பூமிக்கு அவன் ஆண்டவராய் மாறிப்போனான். சத்துருவானவன் இந்த பூமிக்கு அவன் ராஜாவாக மாறிப்போனான். இது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலக பூமியின் அதிபதி நான் தான் என்று சொல்லுகிறான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஒரு பெரிய பிளவு உண்டாயிற்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கிறிஸ்து மூலமாய் அதை மறுபடியும் ஒன்றாய் இணைப்பதற்கு தேவன் திட்டம் கொள்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் கவனிங்க. அவர் சிலுவையில் சின்ன இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இப்போ பூலோகத்தையும் பரலோகத்தையும் அவர் மூலமாக என்ன செய்ய முடிவெடுக்கிறார்? ஒப்புரவாக்கி கொள்ள. ஏன்னா மனிதனுக்கும் பூமிக்கும், பூமியில் இருக்கிற மனிதனுக்கும் பரலோகத்தின் தேவனுக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது, பகை உண்டாயிற்று. தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க முடியலை, நேசிக்க முடியலை, பாவம் பெருகி போனது. இப்போ ஆண்டவர் நினைக்கிற இந்த மனிதனுக்கும் பரலோகத்துக்கும் மறுபடியும் என்ன உண்டாகணும்? ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாகணும். இவனை பரலோகத்தோடு இணைக்கணும். இவனுடைய உறவு பரலோகத்தோடு இணைக்கப்படணும் என்று அவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வருகிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால என்ன உண்டாயிட்டான்? சமாதானம் உண்டாயிற்று. அந்த வசனத்தை கவனிங்களேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என்ன சமாதானம்? பரலோகத்திற்கும் பூமலோகத்தில் இருந்த அந்த பகை நீங்கி ஒரு சமாதானத்தை உண்டாக்கினார். அப்போ நான் சொல்லுறேன், இந்த மாலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலோகத்தோடு சமாதானத்தில் இருக்கிறோம். பரலோகத்துக்கும் நமக்கு என்ன இல்லை? இப்போ பிரிவினை இல்லை, பகை இல்லை. பரலோகத்தோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தின் பிள்ளைகளாக, பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு அமெரிக்காவுடைய பிரஜை இந்தியாவுக்கு வருகிறாங்கன்னு வைங்க. இந்தியாவுக்கு வருகிறாங்கன்னா இந்தியா அவர்களுக்கு என்ன செய்கிறது? விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இந்தியாவுக்குள்ளே விசிட் பண்ணுறாங்க, இந்தியாவை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவர்களை பத்திரமாய் பாதுகாத்து அவர்கள் தேசத்துக்கு அனுப்புகிற வரைக்கும் யார் பொறுப்பாக இருக்கிறாங்க? இந்திய நாடு பொறுப்பாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஏதாவது ஒன்று சம்பவித்தால் இவர்கள் உடனே அங்கே பதில் சொல்லணும் இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் இப்போ யாராக இருக்கிறோம் என்றால் பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் பரலோகத்தின் பிரஜைகள் அல்ல, மனிதர்கள் பரலோகத்தின் பிரஜைகள் அல்ல. அவர்கள் முற்றிலும் அந்த பரலோகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு எந்த உறவு கிடையாது, அந்த பகைதான் இருந்தது. ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் என்ன உண்டாக்கினார்? ஒரு கனெக்ட் உண்டாக்கினார். ஒரு உறவை தொடர்பை உண்டு பண்ணினார். இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளும் பரலோகத்தோடு அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பரலோகத்தின் தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அந்த அமெரிக்காவுடைய பிரஜைகளை இங்கே இருக்கிற அரசு பாதுகாக்கிறதோ அதுபோல நான் சொல்கிறேன், நீங்கள் பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். அந்த பரலோகம் இப்பொழுது நம்மை பாதுகாக்கிறது. தேவ தூதர்களை கொண்டு பரலோகம் நம்மை பாதுகாத்து வருகிறது. நீ போகும் வழிகளிலெல்லாம் அவர்கள் உங்களை ஸ்தோத்திரம் பாதுகாக்கிறார்கள். வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தேவனுடைய தூதர்களுக்கு
கட்டளையிடுகிறார். உன் பாதம் கல்லில் இடராமல் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கு பரலோகத்தினுடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தினுடைய நேரடி பார்வை நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் உங்களை பாதுகாக்கிற வேலைக்காரர்களாக, பணிவிடை ஆவிகளாக அவர்கள் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள். உங்கள் மேல் எய்யப்படும் அம்புகளை அவர்கள் விலக்கி அவைகளுக்கு உங்களை பாதுகாக்கிறார்கள். பிசாசானவன் உங்களை மரணத்திற்குள்ளாக, விபத்துக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கும் இடத்தில் கர்த்தர் அங்கே தம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஏனென்றால் இப்பொழுது நாம் பரலோகத்தின் பிரஜைகளாய் இருக்கிறோம். பரலோகத்தின் அந்த உறவோடு, பரலோகத்தோடு இப்பொழுது இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ அவர் மூலமாக பரலோகம் என்ன செய்திருக்கிறது? ஒப்புரமாக்கப்பட்டிருக்கிறது. சரி, நான்காவது காரியம் 4 அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை கவனிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. இவர் மூலமாகத்தான் என்ன கிடைக்குதா? சத்தமா சொல்லுங்க. அவர் மூலமாகத்தான் உண்டாக்கப்பட்டோம். அவர் மூலமாகத்தான் நமக்கு என்ன கிடைக்கிறது? பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அவர் மூலமாகத்தான் மனுக்குலம் பாவ மன்னிப்பு அடையுமே அல்லாமல் பாவ மன்னிப்பு அடைகிறதுக்கு வேறொரு வழியே இல்லை. அதனால தான் கிறிஸ்தவம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. சுவிசேஷத்தை போய் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தெருக்களில் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கும் உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது என்று சொன்னாலும் நாம போய் சொல்லுகிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று இந்த உலகத்திற்கு நாம் சொல்லுகிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அடிக்கப்பட்டாலும், அவர்கள் கொல்லப்பட்டாலும் சுவிசேஷத்தை துணிந்து போய் சொல்லுவதற்கு என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு கிடைக்குமே அல்லாமல் வேறொரு வழி இல்லை. வேறொரு வழியிலே பாவ மன்னிப்பு கிடைக்குமானால் இவ்வளவு பிரயாசப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆமாதானே? இன்னொரு வழியில பாவ மன்னிப்பு கிடைக்குமானால், இன்னொரு வழியில, வேறு வழியில கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் கிறிஸ்து மூலமாய் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வை நம்புகிறவர்கள் அது அவர்கள் மூலமாய் அவர்களுக்கு ஏதோ பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. புறஜாதி மக்கள் பகவத்கீதையை நம்புகிறவர்கள் அங்கே அவர்கள் மூலம் பாவ மன்னிப்பு கிடைக்குமானால் நாம் போய் சுவிசேஷத்தை கட்டாயப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் கிடைக்கிறது. அவருக்கு வெளியே பாவ மன்னிப்பே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வேற நாமம் கிடையாது. மனிதர்கள் பாவ மன்னிப்பு அடைகிறதற்கு வேறொரு நாமம் இருக்குமானால் நாம் அவர்களோடு நாம் போராட வேண்டிய அவசியம் அல்ல. ஸ்தோத்திரம். இவ்வளவு போராடி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் மனுக்குலத்துக்கு என்ன வருகிறது? ரட்சிப்பு வருகிறது. பிசாசு நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு டூப்ளிகேட்டை ஒன்று பண்ணி வச்சிருவான். மக்கள் ஏமாற்றப்படுகிறதற்கு, வஞ்சிக்கப்படுகிறதற்கு நீங்கள் அவன் ஒரு ஒரிஜினலை எப்பொழுதுமே ஒரு டூப்ளிகேட்டை செய்வான். அதில் ஏமாந்து போகிறதற்கு, வஞ்சிக்கப்படுகிறதற்கு. கிறிஸ்து என்று பைபிள் சொல்லுது. அதே வேதத்தில் அந்தி கிறிஸ்து என்று ஒன்று எழுதி வச்சிருக்கோம். கர்த்தரே மெய்யான தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசினே ஒன்று இருக்கும். ஸ்தோத்திரம். இவரே மெய்யான தேவன், இவருக்குள் ஜீவன் இருக்கிறது என்று சொன்னா அவன் ஒன்றை எழுதி வச்சு தேவன் அங்கே இல்லை, இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், அவர் தான் உங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி மக்களை இப்படி திசை திருப்புகிறதற்கு பிசாசை ஏமாற்றி வச்சிருக்கிறான். அப்போ கிறிஸ்து மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு உண்டாகிறதுன்னு சொன்னால் அவன் சொல்கிறான், இல்லை பாவ மன்னிப்பு அதன் மூலமாக மட்டும் வரலை, நீ போய் கங்கையில் மூழ்குனா உனக்கு பாவ மன்னிப்பு வரும். சரி, நீ கங்கைக்கு போக முடியலை, கங்கைக்கு போகிற இடத்துல என்ன செய்? சில தான தர்மங்களை கொடு, அதன் மூலமாக உனக்கு பாவ மன்னிப்பு வரும். சரி, அதன் மூலமாக தான் வரலை, கடைசியில் நீ செத்து போனா உன்னுடைய அஸ்தியை கொண்டு போய் அங்கே கரைச்சிட்டியன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும்.
எப்படியெல்லாமோ மனிதனை வஞ்சிக்கணுமோ, எப்படியெல்லாம் ஏமாற்றணுமோ அத்தனை ரூபத்தில் மக்கள் என்ன செய்கிறான்? ஏமாற்ற வைத்திருக்கிறான். ஆகையினாலே தான் மக்களோடு போராடுகிறோம். கிறிஸ்து மூலமாகத்தான் ரட்சிப்பு வருமே அல்லாமல் வேறொரு வழியில் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை என்பதை நம்ம அறிந்திருக்கிறதுனாலே நம்ம இருக்கிற கிராமங்களில் மக்கள்கிட்ட போய் சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்து மூலமாக தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லுகிறோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், வேற வழி இல்லை என்று சொல்லுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வரான், பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறது. இதை அறிந்தபடினாலே போராடுகிறோம். ஒவ்வொரு இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சொல்லுகிறோம், நீங்கள் நம்புகிறது அது ஒரு மாயை. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியும், இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பிதாவினிடத்தில் வர முடியுமே தவிர நீங்கள் வேறு வழி இல்லை என்று சொல்லுகிறோம். கர்த்தராகிய தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், நானே வழி, அவரை அல்லாமல் வேறொரு வழி இல்லை, அவர் மூலமாகத்தான் வர வேண்டும். பாவ மன்னிப்பு அவர் மூலமாகத்தான் கிடைக்கும், பரலோகம் அவர் மூலமாகத்தான் கிடைக்கும், நித்திய ஜீவன் அவர் மூலமாகத்தான் கிடைக்கும். ஸ்தோத்திரம். பரலோகத்திற்கு போக வேண்டுமா? அவர் மூலமாகத்தான் போக வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு தெளிவான ஒரு காரியத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர் மூலமாகத்தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும் என்பதற்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்து தன் மாமன் வீட்டிற்கு ஓடி போகிறார். அப்படி போகிற வழியில் லூஸ் என்பதான ஒரு இடத்துல அவன் இரவு ஆயிடுச்சு, படுத்திருக்கிறான். அங்கே ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து படுத்திருக்கிறான். அப்படி அவன் படுத்திருக்கும் போது ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நுனி வானத்தை எட்டுகிறது, பரலோகத்துக்கு எட்டுகிறது. அப்படி வச்சுக்கிடுங்க, அதை பரலோகத்துக்கு எட்டுகிறது. இந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமா இருந்தார்கள் என்று கண்டார். இப்போ இதை அந்த வசனத்தை நீங்கள் அப்படி யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்புங்க. முதல் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 51வது வசனத்தை வாசிக்கலாம். 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அந்த ஏணி யாரு சொல்லுங்க? கிறிஸ்து. நீ பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு ஏறி போக வேண்டுமானால் அவர் மூலமாகத்தான் போகணும். பரலோகத்திற்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஏணி கிறிஸ்து. அவர் இல்லாமல் உன்னால் பரலோகத்துக்குள் நுழையவே முடியாது. ஒரே ஒரு பரலோகம் தான் இருக்கிறது. பிசாசு வேற வேற பெயர்களை மக்களை ஏமாற்றி வைத்திருக்கலாம். மோட்சம் என்றும் முக்தி என்றும் ஸ்தோத்திரம் பல இடங்களை சொல்லி அவன் மக்களை ஏமாற்றி வைத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு இடம், அது நீங்க முக்தின்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, மோட்சம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஸ்தோத்திரம் வேறு எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் சரி, வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், சொர்க்கம் என்று சொன்னாலும் சரி, வேதம் சொல்லுகிற பரலோகம் என்று சொல்லப்படுகிற ஒன்றுதான் வேதத்தில் தெளிவாய் காணப்படுகிறது. அவைகளை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஆனால் கிறிஸ்து மூலமாகத்தான் என்ன செய்கிறது? எழுந்தருளி போக முடியும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு அந்த பரலோக அந்த வானத்திற்கும் பூமிக்கு வைக்கப்பட்ட ஏணி யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து மூலமாகத்தான் நீ பரலோகத்துக்குள் போக முடியுமே தவறாமல் வேறொரு வழி இல்லை. ஆகையால் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல். மிக தெளிவாக சொல்லிட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நம்ம வாசித்து கொண்டிருக்கிறதான எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பாகிய மீட்பு. மனுஷன் பாவம் செய்தது நிமித்தமாய் அடிமைப்பட்டு கிடக்கிறான். பாவத்து நிமித்தமாய் ஆண்டாண்டு காலமாய் அடிமைப்பட்டு அதிலிருந்து மீட்கப்பட முடியாமல் இருக்கிறான். ஆனால் அவனை எது மீட்கிறதா? பேதுரு சொல்லுகிறார், பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல்.
தேவனுடைய பிள்ளையே, நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று, மனுஷன் பாவம் செய்து அடிமையாகி போனான். பாவம் செய்து சிறையாக அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். அதிலிருந்து அவனை மீட்டுக் கொள்வதற்குத்தான் தேவன் இந்த உலகத்திற்கு மனிதனாய் வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் கடவுள் மனிதனாய் வந்ததின் நோக்கம் என்ன? ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு அல்ல, இதை போல ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, பிசாசனுடைய அந்த மரணத்தின் பிடியில் இருந்து அவனை மீட்பதற்காய் தேவன் உலகத்துக்கு வருகிறார். இதை எப்படி மீட்கிறாரா? பொன்னினாலும் வெள்ளியினால் அவனை மீட்கவில்லை. இவன் மனுக்குள்ள அவன் கையில் சிக்கி கொண்டது. இதை நான் இன்னும் எப்படி விளக்குகிறேன்? எனக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் நீங்கள் புரிகிற மாதிரி நான் இன்னும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த கடத்தல்காரர்கள் இருக்கிறாங்க பாருங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு ஒரு விமானத்தை பாலஸ்தீன அந்த தீவிரவாதிகள் அந்த விமானத்தை கடத்தினாங்க. அதில் கடத்தி கிட்டத்தட்ட 72 பேர், எனக்கு என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 72 பேர் பக்கத்தை அவர்களை கடத்தினார்கள். அதில் நூற்றுக்கணக்கான பயணிகள் இருக்கிறாங்க. அதில் இஸ்ரவேல் சேர்ந்த மக்கள் மட்டும் ஒரு 72 பேர் பக்கம். அவர்களை கடத்தப்பட்டு அவர்கள் கொண்டு லிபியாவில் கொண்டு போய் அவர்களை கடத்தி வச்சாங்க. அவங்க கொண்டு கடத்தி வைத்திருக்கும் போது அவங்க அவர்களை விடுவிக்க வேண்டுமானால் இஸ்ரவேலின் சிறையில் இருக்குதான இத்தனை தீவிரவாதிகளை விடுவிக்கணும். அது அல்லாமல் அமெரிக்காவுடைய டாலர்கள், பல லட்சக்கணக்கான டாலர்கள் கொடுக்கணும் என்று கேட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் சிறையில் விழுந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்கு ஆண்டவர் பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்து மீட்கவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் மனுஷனை மீட்டெடுத்தார். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. தேவன் மனிதனை மீட்டெடுப்பதற்கு அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடைசி சொட்டு இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டதின் நோக்கம் என்ன? ஒரு சொட்டு இரத்தத்தையும் தனக்காக என்ன செய்யவில்லை, அவர் வைத்துக் கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த ரோம போர் சேவகன் ஒரு நீள ஒரு ஈட்டினாலே விழாவில அவன் குத்தின போது இரத்தமும் தண்ணீரும், அதற்கு மேல் சிந்துவதற்கு இரத்தம் இல்லை, தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கடைசி சொட்டு இரத்தத்தையும் இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தேவனுடைய இரத்தத்தை சிந்தினார். என் ஆண்டுடைய பிள்ளையே, அப்படித்தான் நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். வேறொரு வழி இருக்குமானால், இந்த மனிதனை மீட்பதற்கு வேறொரு வழி இருக்குமானால் ஆண்டவர் அந்த வழியாக மனிதனை மீட்டிருக்கலாம். ஆனால் மனுஷனை மீட்கிறதற்கு வேறொரு வழி இல்லை. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி மரணத்திற்குள் இருக்கதான அந்த மனுஷனை இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அது எந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும்? மற்ற மனிதனுடைய எல்லாருடைய இரத்தமும் குற்றமுள்ள இரத்தமாய் பாவமுள்ள இரத்தமாய் இருக்கிறது. ஆகையினாலே குற்றமற்ற ஒரு இரத்தம் சிந்தப்படணும், பாவமே இல்லாத ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து மாமிசமும் இரத்தமும் உடையவராக இந்த உலகத்தில் வந்து, இன்னைக்கு அநேகருக்கு அது புரியலை. அது எப்படிங்க கடவுள் மனுஷனா வர முடியும்? ஸ்தோத்திரம். கடவுள் ஒரு சரீரத்தில் வந்தார் என்றால் அவருக்கு இயற்கை உபாதைகள் எல்லாம் இருக்கும். அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? நான் சொல்லுகிறேன், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், அறிய வேண்டிய ஒன்று, அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இருந்தால் மட்டும்தான் அந்த இரத்தத்தினால தான் மனிதனுக்கு என்ன கிடைக்கிறது? மீட்பு கிடைக்கிறது. அந்த இரத்தத்தினாலே அவர் மனிதனுக்கு மீட்பை உண்டாக்கினார் என்று நம்ம வாசிக்கிறோம். சரி, அவர் மூலமாக பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிற்று. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் எனக்கு பாவ மன்னிப்பை தந்திருக்கிறார்? அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படாமல் பரலோக வாழ்வு இல்லை. இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். பாவ மன்னிப்பு இல்லாமல் பரலோக வாழ்வு இல்லை. ஏனென்றால் பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காகவே கடவுள் உலகத்தில் மனிதனாய் வந்து இத்தனை பாடுகளையும் அனுபவித்திருக்கிறார். அவர் இவ்வளவாய் பிரயாசப்பட்டு
இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பை தருகிறார். ஏனென்றால் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக. ஆகையால் பாவ மன்னிப்பு இல்லாமல் என்ன கிடையாது? பரலோகம் கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் இதுவரை பாவ மன்னிப்பை பெறாமல் இருப்போமானால் அவருக்கு முன்னால் வந்து ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 10வது அதிகாரம் 9-10 சொல்லுகிறது, அவரை இருதயத்தில் விசுவாசித்து, கல்வாரி சிலுவையில் மரித்திருக்கிற அந்த கடவுளை இருதயத்தில் விசுவாசித்து, அவர் எனக்காகத்தான் மரித்தார், என் பாவத்திற்காகத்தான் மரித்தார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். அது வாயினாலே அறிக்கையிட்டால், ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று அறிக்கையிட்டால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மாத்திரமல்ல, இனிமேல் நீ பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு அவர் கிருபையை நமக்கு தருவாராக. 5 எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் மூலமாய் என்ற தலைப்பை உங்களோடு நான் சொல்லி வருகிறேன். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மூலமாய் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை இருதிறத்தாரும் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஒரு பெரிய பிரிவினை இருந்துச்சு பாருங்க. நீங்கள் அந்த வார்த்தை கவனிச்சிங்கன்னா, இருதிறத்தாரும் என்றால் யார் என்றால், இந்த உலகத்தில் யூதர்கள் என்று சொல்லுகிற அவர்கள் தனியாகவும் மற்ற எல்லா மக்களும் ஒரு தனியாகவும் அவர் நினைப்பாங்க. ஸ்தோத்திரம். யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? நாங்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் மாத்திரம்தான் தேவனுக்குரியவர்கள், மற்றவர்கள் ஒருவரும் அவர்கள் தேவனுக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்கு வருகிறவர்கள் அல்ல என்று அவர்கள் நினைப்பாங்களாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் யூதர்கள் நினைப்பார்களாம், நாங்கள் பரலோகத்தில் இருப்போம், மற்ற எல்லா புறஜாதிகளும் எரிகிற நரகத்தில் போடப்படுகிற விறகாக இருப்பார்கள் என்று சொல்லுவாங்களாம் பாருங்க அந்த யூதர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த யூதர்கள் எப்பொழுதுமே மற்ற மக்களோடு என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு சரியான இணைப்பு இல்லாவிட்டால் ஐக்கியம் வைத்துக் கொள்ள மாட்டாங்களாம். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகள். நீங்கள் வேதம் சொல்லுகிறது யூதருடைய மேன்மை என்ன? பிதாக்கள் அவருடையவர்கள், வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அப்போ விருத்த சேதனம் அவர்களுக்கு உரியது, எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிதாக்கள் அவருடையவர்கள், வேதம் அவர்களுக்கு உரியது, தேவன் அவர்களோடு பேசினார், அவர்களை தெரிந்து கொண்டார். ஆகையால் அந்த யூதர்கள் சொல்லுவாங்களா, நாங்கள் தான் உலகத்திலேயே உயர்ந்தவர்கள், நாங்களும் உலகத்திலே உயர்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் மிகுந்த அன்புள்ளவர். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வந்து அவர் ஜீவனை கொடுத்த போது, ரத்தம் சிந்தின போது யூதர்களுக்காக அல்ல, ஸ்தோத்திரம், சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு மரித்தாராம். சர்வலோகத்தின் பாவங்களையும் யூதர்களுக்காக மட்டுமல்ல, பூமியில் இருக்கிறதான ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஆண்டவர் என்ன செய்தாராம்? மரணத்தை ருசி பார்த்தார் என்றும் இரத்தத்தை சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த இரு திறத்தாரும் என்று சொல்லும்போது அந்த யூதர்களும் புறஜாதி மக்களும் 2 பேரையும், அல்லேலூயாவா, அந்த 2 கூட்டத்தாரையும் ஒரே ஸ்தோத்திரம் குடும்பமாய், ஒரு இனமாய் அவர்களை ஆண்டவர் இணைத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரிவினையாய் பகையாய் இருந்த அவர்களை ஆண்டவருடைய இரத்தத்தின் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்? ஒன்றாய் இணைக்கிறார். ஆமென். இந்த இரு திறத்தாரையும் பிதாவினிடத்தில் அவர் மூலமாய் சேர்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது யூதன் என்றும் இல்லை, சொல்லுங்க, கிரேக்கன் என்றும் இல்லை, இப்பொழுது உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படிக்காதவன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை. ஆக எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சின்ன இரத்தத்தின் மூலமாய் உடைத்தார். இப்பொழுது இந்த பிரிவினையும் இல்லை, எல்லாரையும் ஒன்றாய் ஆண்டவரை இணைத்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர்கள் மறுபடி பிறந்து தேவனுடைய பிள்ளைகளாகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இப்பொழுது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் போல இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இனத்திலிருந்து வந்திருந்தாலும் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், இயேசு கிறிஸ்துவினால் மறுபடியும்
பிறந்திருக்கிறதுனால இப்போ அவர் சொல்லுகிறார், அவர் மூலமாய் அந்தபடியே நாம் இருதிறத்தாரும், அந்த இருதிறத்தாரும் என்று சொல்லுகிறது யூதர்களும் புறஜாதிகளும், இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை. அப்ப இவர் மூலமாகத்தான் பரலோகத்திற்கு பிதாவினிடத்தில் போக முடியுமே தவிர வேறொரு வழி இல்லை. அதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், எல்லை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ நீங்க பிதாவினிடத்தில் போக வேண்டுமானால், இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இவர் மூலமாகத்தான் போக முடியுமே தவிர வேறொரு வழி நமக்கு இல்லை. ஏனென்றால் அவர் மூலமாகத்தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவர் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு பெறுகிறோம், அவர் மூலமாகத்தான் ரட்சிக்கப்படுகிறோம், அவர் மூலமாகத்தான் இரத்தம் சிந்தப்பட்டு நமக்கு மீட்பு கொடுக்கப்படுகிறது. அவர்தான் பூமிக்கும் வானத்திற்கும் வைக்கப்படுகிற ஏணியாக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு இந்த மாலை நிறைவு செய்யலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக. இப்போ நான் சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தை நீங்க பாருங்க, அவர் மூலமாக தான், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக. அல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் சேர வேண்டுமானால் யார் மூலமாகத்தான் சேரணும்? கிறிஸ்து மூலமாகத்தான் சேரணும். வானத்திற்கும் பூமிக்கும் ஏணியாக அவரே வைக்கப்பட்டிருக்கிறார். சரி, அப்போ அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு, இவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு எப்பொழுதும் அவர் என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் நினைக்கிறேன், அது கொஞ்சம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், என் பிள்ளைகளே எழுதுகிறேன், பாவம் செய்வானானால் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்காக அவர் எப்பொழுதும் தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாராம். இல்லாட்ட நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். ஏன்னா அவர் மூலமாக தான் எங்க போயிருக்கிறோம்? பிதாவினிடத்தில் போயிருக்கிறோம். அப்படி அவர் மூலமாய் போன பிள்ளைகள் மறுபடியும் தவறு செய்வார்களானால், குற்றம் செய்வார்களே ஆனால் அவர் சொல்லுகிறாராம், பிதாவே இவனுக்காகத்தான் நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், ஆண்டவரே இவளுக்காகத்தான் நான் ஜீவனை தந்திருக்கிறேன், இவளை ஒரு விஷயம் மன்னியும், இவள் மேல் கிருபையாயிரும் என்று ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். இதை இன்னும் எப்படி விளங்கி கொள்ளலாம் என்றால், இந்த பிள்ளைங்க தப்பு செய்யும்போது அப்பா அப்படியே பெல்ட்டை உருவிட்டு நிற்பார். பார்த்துருக்கிறீங்களா? இந்த பிள்ளைகள் ஏதாவது தவறுகளை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பெல்ட்டை உருவிட்டு வில்லன் மாதிரி நிற்பார். அந்த அம்மா ஓடி வந்து குறுக்க விழுந்து, இந்த ஒரு தடவை அவனை விட்டுருங்க, என்ன இந்த ஒரு தடவை நீங்கள் விடுங்க. அதுவும் சில நேரங்கள் அவர் அடித்தாருன்னா அந்த அடி அம்மா மேலே விழும்பாருங்க. இதுதாங்க சத்தியம். மனிதன் செய்த பாவத்து நிமித்தமாய் மனிதனை ஆண்டவர் பிதாவாகிய தேவன், நீதியும் உள்ள தேவன் மனிதன் மேல் விழுந்த அடிகளையெல்லாம் யார் மேலே விழப்பண்ணினாராம்? கிறிஸ்துவின் மேலே விழப்பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே 300 போர் சேவகர்களால் அவர் அடிக்கப்படுகிறார். அந்த வாரினால் அடிக்கப்படுகிறார். அந்த வாரினுடைய நுனியில அந்த தூண்டில் முள்ளு மாதிரி இருக்குமா பாருங்க, எலும்பு துண்டுகளை கட்டியிருப்பாங்களாம், மிருகத்தினுடைய எலும்பு துண்டுகளை. அதை வைத்து அடித்து அவரை போட்டு இழுக்கும்போது சதைகளெல்லாம் பித்து கொண்டு வருமாம். வேதம் சொல்லுகிறது, உளப்பட்ட நிலம் போல் அடிக்கப்பட. ஏதாவது பாவம் செய்தாரா? ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு பாவம், ஏதாவது ஒரே ஒரு பாவம் செய்தாரா? இல்லை. ஏன் அப்ப இவ்வளவு அடிக்கப்பட்டார்? பாவம் செய்தார் என்றால் இல்லை என்பது நமக்கு தெரியும். நன்மை செய்தாரா? ஆமென்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 சொல்லுகிறது, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். குருடனுடைய கண்களை திறந்தது பாவமா? செவிடனுடைய செவிகளை திறந்தது பாவமா? குஷ்டரோகியை சுகமாக்கினது பாவமா? பாவியான ஸ்திரியை கல்லறிந்து கொலை செய்ய வரும்போது உங்களில் பாவம் இல்லாதிருக்கிறவன் எவனோ அவன் முதலாவது கல்லை அவள் மேல் எரிய கடவன் என்று அங்கே ஒரு நீதியை நிலைநாட்டினாரே, அது பாவமா? மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரே, அது பாவமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயாவா. அவர் என்ன பாவம் செய்தார்? மக்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், என்னில் ஏதாகிலும் குற்றம் உண்டு என்று உங்களால் யார் சொல்ல முடியுமா? அப்போ நான் சொல்கிறேன், குற்றமற்றவராய் இருந்தார். அப்போ ஏன் அவருக்கு இத்தனை பாடுகள் என்றால், நம்மேல் விழுந்த அடியை அவர் வாங்கி கொண்டார். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், அதற்குரிய தண்டனை எல்லாவற்றையும் அவர் தன்மேல் வாங்கி கொண்டார். அதுதான் தேவன் ஒரு தாயை போல அவர் நம்மை நேசிக்கிறார். ஆமென். கிறிஸ்து மூலமாய் அவரிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த நன்மையை செய்யும், இவர்களுக்கு இந்த உதவிகளை செய்யும் என்று அவர் வேண்டுதல் செய்கிறவராய் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதில் இன்னொரு முக்கியமான வார்த்தை வருகிறது, இப்படி அவர் செய்கிறபடினால் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷத்தை தருகிற ஒரு வார்த்தை. நீங்கள் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அவர் மூலமாக ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, அவர் மூலமாக தேவனிடத்தில் பிதாவிடத்தில் வந்துட்டீங்க. ஆனால் ஸ்தோத்திரம், அவர் முற்றுமுடிய ரட்சிக்க நீ கைவிடப்பட்டு போக மாட்டாய். அல்லேலூயாவா. நீ கைவிடப்பட்டு போக மாட்டாய். நீ ஒருவேளை சத்துரு உன்னை மோசம் போக்கி அதனால நீ ஒருவேளை தோல்வி அடைந்து ஸ்தோத்திரம் பரலோகத்தை இழந்து போகிறவனாய் போவாயோ என்றால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். கடைசி வரைக்கும், நாசில சுவாசம் பிரிகிற வரைக்கும், ஸ்தோத்திரம் கல்லறையில் சேர்க்கப்படுகிற அந்த நாள் வரைக்கும் உன்னை முற்றுமுடிய உன்னை ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு 2 காரியங்களை நான் வேகமாக சொல்லணும், டைம் ஆயிடுச்சு, நான் வேகமாக சொல்லி முடித்து விடுகிறேன். தீத்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். ஆமே. இப்போ கவனிங்க, இந்த உலகம் உண்டானது அவர் மூலமாய், நாம் உண்டானது அவர் மூலமாய், நாம் ரட்சிக்கப்பட்டது அவர் மூலமாய், பாவம் மன்னிப்பு அடைந்தது அவர் மூலமாய், இங்கே பரிசுத்த ஆவியை பெற்றதும் அவர் மூலமாய். ஆமே. அப்போ அவர் மூலமாய் அல்லாமல் ஒன்றுமே நமக்கு, இதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொண்டால் கிறிஸ்துவை ஆண்டவராகவும் அவரே இரட்சகராகவும் ஆராதிப்பதற்கு என்ன காரணம்? சகலமும் அவர் மூலமாகவே கிடைக்கிறது. அல்லேலூயாவா. அந்த வார்த்தை கவனிங்க. அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். அப்போ நமக்கு கிடைக்கிற அந்த அபிஷேகம் இல்லோட பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்றால், கவனிங்க, இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? ஒரு பெரிய அசுத்த ஆவியினுடைய போராட்டம் இருக்கிறது. பிசாசனுடைய எதிர்ப்புகள், கெட்ட சிந்தைகளை கொண்டு வருகிற ஆவிகள், பாவத்தை தூண்டுகிற எண்ணங்கள், பிசாசுடைய வழியில மறுபடியும் இழுத்து கொண்டு போகிறதற்கு பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பிள்ளைகள், இப்போ மதுபானத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பிள்ளைகள். இப்போ நான் ஒரு காலத்தில் நல்ல சாராயம் குடிப்பேன் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொங்கந்தன்பாறையில் இருந்து மேலப்பாளையத்தில் ஒரு கடை இருக்கும், அங்கே நல்ல மதுபானம் என்ற ஆள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் பேயன்விளை பக்கத்தில், அது ஒரு ஆறுமுகநேர் பக்கத்தில் ஒரு கிராமம் பாருங்கள், பேயன்விளைக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கும் கீழே சுப்பிரமணியபுரம்னு. அப்போ தான் அங்கே தான் நான் வாலிபன் இருந்த காலங்களில் தான் அங்கே இருந்தேன், அம்மா கூட. அங்கேருந்து கல் குடிக்கிறதுக்கு அடைக்கலாப்பட்டணுன்னு ஒரு இடம் இருக்குது, அவங்க போகும் பாருங்கள். ஸ்தோத்திரம். இப்போ இப்படிப்பட்டதான பாவங்கள் இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். சொல்லி பயங்கரமான சினிமா பிரியன், இதுலேருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பிசாசானவன் அங்கே நம்ம மறுபடியும் என்ன செய்கிறான்? அங்கே இழுத்து கொண்டு போகிறான்.
அந்த இழுத்து கொண்டு போகிறதற்கு, அவனை எதிர்க்கிறதற்கும், அதிலிருந்து நாம் ஜெயம் பெறுகிறதற்கும் தான் எது கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியை கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை ரட்சித்து தேவன் இப்பொழுது இயேசு எங்க இருக்கிறாராம்? பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் கையால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இல்லை. ஆமென் தானே? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷன் கட்டின ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, மனிதன் கட்டின ஆலயம் எம்மாத்திரம். இந்த ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணவில்லை. ஆனால் கடவுள் எங்கே வாசம் பண்ணுகிறாரா? நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தாலே கழுவி அந்த மனிதனை பரிசுத்தமாக்கி அவனை ஆலயமாக்கி அவனுக்குள்ளே இப்பொழுது ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இங்கே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதுனாலே அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். நீ மறுபடியும் பாவம் செய்ய சூழ்நிலைமைகள் வரும்போது அது தவறு என்று உனக்கு உள்ளே இருந்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். கண்டித்து உணர்த்துவது மாத்திரமல்ல, அதை ஜெயிப்பதற்கு உனக்கு பலன் தருகிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியான உன்னிடத்தில் வரும்போது நீ பலன் அடைந்து. அல்லேலூயா. ஆகையினால எல்லாம் அவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். எல்லாம் அவர் மூலமாய். ஸ்தோத்திரம். இந்த உலகம் உண்டானது அவர் மூலமாய், நாம் உண்டானது அவர் மூலமாய், பாவ மன்னிப்பு அவர் மூலமாய், ரட்சிப்பு அவர் மூலமாய், மீட்கப்படுதல் அவர் மூலமாய். இன்னும் சொல்ல போனால் இன்னும் அநேக காரியங்களை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். எல்லாம் அவர் மூலமாய். இன்னும் எத்தனை காரியம் வச்சிருக்கிறார் என்பதை நான் கொஞ்சம் அடுத்த வாரம் விளக்குறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எழுப்பி நிற்கலாம். அப்படியே உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. எல்லா பிள்ளைகளும் அல்லேலூயா. உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சகலமும் அவர் மூலமாய், அவர் மூலமாய். மகனே மகளே, இந்த ராத்திரி வேளையில் நீ அவரை நோக்கி, பிதாவை நோக்கி, தேவனை நோக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது தேவை. அறிவு ஞானம் என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே என் தேவை ஆண்டவரே இதுவாக இருக்கிறது. நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு நல்ல சுகம் தாரும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் மூலமாய் உனக்கு சுகம் வரும், சமாதானம் அவர் மூலமாய் வரும். இந்த ராத்திரியில் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறாயோ, சமாதானம் அவர் மூலமாய் வரும், சந்தோஷம் அவர் மூலமாய் வரும், விடுதலை அவர் மூலமாய் வரும், ஒரு நல்ல ஆசீர்வாதம் அவர் மூலமாய் வரும். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஏணியாய் இருக்கிற அவர் மூலமாய் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த நன்மை இந்த ராத்திரி வேளையில் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீ பெற்றுக்கொள்வாயாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் நீ பெற்றுக்கொள்வாய். மகனே மகளே, நீ விரும்புகிற, நீ ஆண்டவரை நோக்கி கேட்கிற சகல நன்மைகளையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீ பெற்றுக்கொள்வாயாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும், விடுதலையும் பலனையும் சுகத்தையும் நல்ல வாழ்வையும் செழிப்பையும் அவர் மூலமாய் பெற்றுக்கொள்வாயாக. உன் கடன் அடைக்கப்படும், உன்னுடைய வியாதிகள் மாறும், செல்ல தீமைகள் மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் கண்ணீர்கள் ஆனந்த களிப்பாய் மாறும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உன் இருள் வெளிச்சமாய் மாறும், உன் தோல்வி ஜெயமாய் மாறும். எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீ பெற்றுக்கொள்வாயாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொள்வாயாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகல நன்மைகளும் அவர் மூலமாய் எங்களுக்கு கிடைப்பதற்காக நன்றி அப்பா. தெய்வமே, உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா நன்மைகளும் உடைய பிள்ளைகளுக்கு சம்பூரணமாய் கிடைப்பதாக. மகிமையை கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.